வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறது தாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு. கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வர்றதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். மேஷ ராசி கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் பார்த்ததை விட இந்த மாதம் ஸ்டார்டிங்லயே மேஷத்திலேயே சந்திரனும் குருவும் சேர்ந்து குருச்சந்திர யோகமா உட்கார போறாரு. இந்த குருச்சந்திரமா யோகத்தை உட்கார்றப்ப இவர் 5ஆம் இட பார்வையா சூரியனோட வீட்டை பார்த்துருவாருங்க. ஏன்னா புத்திர பாக்கியாதிபதி 5ஆம் இடத்த ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனோட வீட்டையே பார்த்தோம்னா குருவோட பார்வையை பார்த்துடுறாரு. அதே மாதிரி திருமண சார்ந்த விஷயங்களுக்கு குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அந்த குருச்சந்திரத்தோட யோகத்தோட இந்த மாசம் பிறக்க போகுது. அப்ப அந்த விதமான பாகியமும் நம்ம நல்ல வலிமையை ஏற்படுத்த போறாங்க. அதே மாதிரி களத்திர காரகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். அப்ப இந்த மாசம் பிறக்க போவதிலேயே 20 டிகிரில கிட்டத்தட்ட பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சமே அடைஞ்சு இந்த மாசம் பிறக்கக்கூடிய சந்திரன். அப்ப இவங்க 2 பேர்த்தோட கோர்வையான ஒரு வலிமையே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு புத்திர பாக்கியத்துக்கு, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, களத்திர ரீதியான உறவினங்களுக்கு இது எல்லாத்தையுமே சம்மந்தப்பட்ட மாசமா இந்த மாசம் மேக்சிமம் இருக்குங்க. அப்ப ரொம்ப நாளா நான் ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கிறேங்க. ஒரு திருமணத்துக்காக யோகத்தை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு எந்த ஒரு திருமணமும் ரெடி ஆக மாட்டேங்குது. ரொம்ப நாளா தாமதமாயிட்டு இருக்கு. எனக்குன்னு ஒரு பெண் எங்கேயாச்சும் கிடைப்பாங்களா, எனக்குன்னு ஒரு ஆண் கிடைப்பாங்களா, இப்படிங்கக்கூடிய விஷயங்கள், கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதம் ஸ்டார்டிங் வரக்கூடிய ஒரு மாதத்திலேயே நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையா இந்த குருச்சந்திர யோகம் நம்மளுக்கு பயன்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அந்த சந்திரன் சுக்கரனோட சாராம்சம் வாங்கி உட்காந்துருக்கிறதும் நம்மளுக்கு நல்ல பாக்கியம், திருமணத்துக்கான பாக்கிய பலனை கொடுத்துரும். அதே மாதிரி ஒரு ஆண் வாரிசுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்றது பார்த்தோம்னா இந்த மாதத்துல சூரியன் பிறப்பிலேயே பார்த்தோம்னா சூரியன் குருவோட சாராம்சம் வாங்கி உட்காந்துடுறாரு.
அப்ப அதுவும் இல்லாம அவரோட வீட்டை குரு பார்த்தார். அப்போ ஒரு ஆண் அப்படின்னு சொல்றது இந்த சூரியன் அப்படின்னு சொல்றது ஆணுன்னு சொல்லலாம். அந்த வீட்டதிபதி சிம்மம் அப்படின்னு சொல்றது ஆணோட வீடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேஷ ராசி அதிபதியும் ஆணுன்னு சொல்லலாம். அப்ப ஆணுக்கு ஆண் அப்படின்னு சொல்றப்போ ஒரு குழந்தைகள் அப்படின்னு சொல்றது ஆண் குழந்தைகளுக்கான பாக்கியத்தை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு நிச்சயமா இந்த மாசம் 100% நம்மளுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு மாதமா இருக்கு. சரிங்க, இதுவெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நம்ம ரொம்ப நாளா பார்த்தோம்னா புத்திர பாக்கியத்துக்கு டிலே ஆயிட்டு இருக்கு, தாமதம் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஆஸ்பத்திரி செலவு எதனாச்சும் பண்ணலாமா பார்க்கலாமான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு மேக்சிமம் பார்த்தோம்னா நம்மளுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி எடுத்துக்கும். அப்ப மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு சிலர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா கோச்சார பலன்குள்ளார எடுத்து வரக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உங்க பிறப்பு ஜாதகத்துல 6, 8, 12 மறைவு ஸ்தானத்துல சுபர் மறைஞ்சிருக்கிறாரா, பாவர் மறைஞ்சிருக்கிறாரா, லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த விதமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மறைவு ஸ்தானத்தை பயன்படுத்திக்கணுங்க. அதுவே கோச்சார பலனால நம்மள லக்னத்தை சுமந்து சொல்ல போறது கிடையாது, ராசியை பயன்படுத்தி தான் சொல்ல போறோம். அந்த ராசிக்கு நம்ம கேந்திர பலனை பத்தி தான் பேச போறோம். எந்தெந்த கோச்சார கலன் எங்கெங்க இருக்கிறாங்க, எங்கெந்த பாவகத்தை பத்தி நம்ம பேச போறோம் அப்படிங்கிறது. இப்ப 6ஆம் இடத்த அதிபதினா 6ஆம் இடம் மரியாதை ஸ்தானம் அப்படின்னு சொன்னா தாய்மாமனை பத்தி பேசாமே இருக்க முடியாது. அப்ப தாய்மாமன் மறைஞ்சிட்டாருன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி 8ஆம் பாவம் இருக்கு, ஸ்டேஷன் கோர்ட்டு பிரச்சனை இருக்கு, அப்ப அந்த கிரகத்துல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொதுப்படையா பேச முடியாது. அப்ப அந்த பாவகத்தை பத்தி மட்டும் தான் பேச முடியுங்க. அப்ப அந்த பாவகம் சொல்றப்ப உங்களோட ராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாகவும் 3ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் இந்த மாசத்துல எங்க இருக்கிறாரு? 12ல இருக்கிறாரு. 12ல மீனத்துல இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு மேஷத்துல புதனோட பயிற்சி ஆக போறாரு கிட்டத்தட்ட 13ஆம் தேதி, பங்குனி மாசம் 13ஆம் தேதி. சரிங்க, போன வேகத்திலேயே ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு ராசின்னு கேட்டீங்கன்னா அந்த புதன் இந்த மாசத்துல வர மாதிரி இருக்கிறாரு. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா அது வக்ராகதி அடையிறாரு. புதாத்தி யோகத்தை கொடுக்கக்கூடிய புதன் திருப்பியும் ரிவேர்ஸ்ல பயன்படுத்தி வக்ராகதி அடைஞ்சு நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இன்னமும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வலிமையை தான் செய்வாரு. அப்போ ஒரு ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ செலவு பண்ணலாம், இல்லை கடனை வாங்கி எதனாச்சும் ஒரு பண்ணையம் பண்ணலான் இருக்கிறேன், அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு விரயங்கள் செய்யலாம்னு இருக்கிறேன். அப்போ ஒரு போரு, ஒரு தண்ணி கிண்ணி எடுத்து விடுறதுக்கு, இல்லை ரீபோர் எதனாச்சும் போடலான் இருக்கிறேன், இல்லை கிணத்துல எதனாச்சும் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்குல தூர் வாரலான் இருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இல்லை ஆடு மாடு வாங்குறேன்னு இருக்கிறேன், ஆடு மாடு வாங்கி எதனாச்சும் பயன்படுத்தலாம்னு இருக்கிறேன், இல்லை மழை காலத்தை எதிர்பார்த்துக்கிட்டு நான் இந்த பண்ணையம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரு டிராபேக் கொடுக்கும், விரயத்தை கொடுக்கும். அப்ப அந்த விரயம் சொல்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விரயத்தை கொடுக்கக்கூடிய புதன். அப்ப அந்த புதன் உங்களுக்கு 12ல விரயஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரே தவிர்த்து அவர் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பின்னோக்கி செயல்படக்கூடிய கிரகமா இருந்து எல்லா விஷயத்திலும் ரிவேர்ஸ்ல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப வாங்கினது கடன் ஏற்படுத்துறதுக்கும் கடன் பட்ட இடத்துல நம்ம பதில் சொல்லாம போகிறதுக்கும் இந்த விதமான பாதிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்குங்க. அப்ப இதனால இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணலாம்? நம்ம வீட்டுல யாராச்சும் திருமணம் ஆகாம இருக்கு, இல்ல புத்திர பாக்கியத்துக்காக தனிப்பட்ட விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, மருத்துவ செலவுகள் இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு செலவுகள் பண்ணலான்றது தாராளமா செய்யும். இப்ப அந்த புதன் நம்மளுக்கு நல்ல விதமான பலம் கொடுத்து உடனே வக்ராகதி அடையறனால நம்மளுக்கு சூட்டபிளான டைம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியாகவும் 7ஆம் வீட்டு அதிபதியாகவும் வரக்கூடிய சுக்கிரன், அவரும் இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 19ஆம் தேதி அன்னைக்கு கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுவாரு. அவரும் கிட்டத்தட்ட 12ல வந்துட போறாருங்க. அவரும் ஒரு விரையாதிபதியில உட்கார போறாரு. அப்ப நம்மளுக்கு வெளிநாடு வெளியூர் பயணங்கள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அதை சார்ந்த ஏதாச்சும் ஒரு செலவினங்கள் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்றப்ப கொஞ்சம் யோசிச்சு செய்யறது, இதுக்கான பயணங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நான் மேல் படிப்புக்காக ஏதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான் இருக்கிறேன், இந்த ஏதாச்சும் ஒரு குரூப்போ கோர்ஸோ எடுக்கிறதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண, வெளியூர் வெளிநாடு பயணங்கள் போய் படிக்கலான் இருக்கிறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு இந்த மாசத்துல முடிவு எடுக்கிறது நம்மளுக்கு கேர்ஃபுல்லான ஒரு பதிலா இருக்குங்க. அதே மாதிரியே உங்களுக்கு தொழில் ஸ்தான பலன்னு சொல்லுவாங்க, படிக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா எடுக்கணும். இந்த மாசம் எடுக்கிறது அந்த அளவுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டிவா ஒரு பலம் இருக்காது. ரெண்டாவது வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்றவங்க, ரெண்டாவது நம்மளுக்கு இன்னைக்கு கூட இருக்கக்கூடிய வலிமைக்கு ஒரு ஃபினான்ஷியல் வைஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், இது எல்லாமே பார்த்தோம்னா உங்களுக்கு 10ஆம் பாவகாதிபதியான சனி 11ல லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காங்க. உங்களோட ராசியாதிபதியான செவ்வாவும் அங்க உட்கார போறாரு. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு ரேரான காம்பினேஷன் சொல்லும். இவங்க 2 பேரும் ரேரான, ஒருத்தர் இயற்கை சுபரா, 2 பேருமே இயற்கை பாவரான கிரகங்கள் ஆயிடுறாங்க. ராசியாதிபதிக்கு உங்களோட ராசிக்கு ஒருத்தர் சுபர், ஒருத்தர் பாவர் ஆயிடுறாரு. 10ஆம் வீட்டு அதிபதியா வந்தக்கூடிய சனியாவும் ஆயிடுறாருங்க. அப்ப தொழில் ரீதியாக மாற்றங்கள் ஏற்படுறது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுறது, இல்லை அங்கே எதனாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் ஆகிறது, டிராபேக்ஸ் ஆகிறது, அங்கே எதனாச்சும் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கறது. இப்போ நம்ம பேச்சுவார்த்தைகள், நம்ம இருக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தைகள், நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் போல்டா பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு.
இப்போ நல்லதோ கெட்டதோ பேசிட்டோம், அதை மாற்றி பேசக்கூடாது. ஏன்னா அது நம்ம பழக்கம் இல்லை இல்லையா? அந்த இடத்துல மாற்றி பேச முடியாமல் ஏதாச்சும் ஒரு விதத்தில் நம்ம மாட்டிக்கிறதுக்கு, இல்லை அங்கே எதனாச்சும் ஒரு நம்மளுக்கு பேரு ரீதியாக ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகிறதுக்கு, பிரச்சனைகள் கொடுக்கறதுக்கு இந்த விதமான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செவ்வாவும் சனியாவும் செயல்பட்டுருவார். முக்கியமாக வேலை செய்யக்கூடிய இடத்துல, வேலை செய்யக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்துல நம்மளுக்கு வரவு செலவு, வருமான ரீதியான சப்போர்ட்டு, இல்லை ஏதாச்சும் குடுக்கல் வாங்கல் செய்துக்கலாம் இப்படிங்கிற விஷயத்துல மட்டும் மேக்சிமம் நீங்க தலையிடாம இருந்தீங்கன்னாவே போதுமானதுன்னு சொல்லுது. மிச்சப்படி இந்த மாதம் ஒரு தெய்வீக பலத்துக்கு, ஒரு கோயில் குளங்களுக்கு போகலாம், இல்லை டூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் போகலாம், இல்லை அதிகமாக வெளியில் ட்ராவல் பண்ணலாம். விரயமானாலும் சரி, நான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கும். மெயினாக இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ள ஈடுபடுறவங்க, படிப்பு சார்ந்த விஷயங்கள், வெளியூர் பயணங்கள் போகிறவங்க கொஞ்சம் யோசிச்சு செய்கிறது நல்லதுங்க. மிச்சப்படி எல்லா வகத்திலையும், திருமணம் சார்ந்த விஷயத்திலையும், புத்திரபாக்கியம் சார்ந்த விஷயத்திலையும், இயற்கையாக நடக்கக்கூடிய விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வலிமையா நல்ல டைமா இந்த மேஷ ராசி பங்குனி மாசத்துல நல்லபடியா அமையக்கூடிய மாசமா அமையும்.